அப்போ வந்து அபிகிட்ட அவங்களோட மனசில் உள்ள ஆசைகள் எல்லாமே கேட்குறாரு. அதன்படி அபியும் வந்து அவங்க மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இது பிடிக்கும், இது பிடிக்காது, இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கிராமத்துக்கு போய் அங்கே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு ராகு வந்து அப்படியே கேட்டுகிட்டே இருக்காரு. இவங்க சொல்லிகிட்டே போகிறாங்க. சொல்ல சொல்ல ராகு தூங்கியே போகிறாரு. ராகு ராகு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. இவ்வளோ ஆசைகளா? எல்லா ஆசையும் வந்து நான் நிறைவேற்றுவேன் இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே நினைக்கிறாரு. எங்கள் ராகு தூங்குற பார்த்து தூங்கிட்டீங்களா? அப்போ என் ஆசையெல்லாம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ராகு புதுசாக தெரிகிறாரு, டிஃப்ரெண்ட்டாக தெரிகிறாரு. என்னை பற்றி எவ்வளோ விஷயங்கள் கேட்குறாரு. இந்த ராகு வந்து வித்தியாசமாக இருக்கார். உண்மையிலே இவர் எப்போவுமே இப்படி தான் இருப்பாரா இல்லை மாறிட்டு வாரா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிக்கிறாங்க. அபி குழந்தை மாதிரி தூங்குறாங்க. திடீர்னு ராகு கண்ணை திறந்து பார்க்குறாரு அபியை. பார்த்துட்டு வந்து அபி உன் ஆசை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுவேன், ஒரு ஆசை விடமாட்டேன், எல்லாமே கூடிய சீக்கிரம் பாரு, உனக்கு ஒவ்வொரு ஆசையும் நிறைவேறும் போது நீ எவ்வளோ சந்தோஷப்படுவேன், அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பேன், பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து அபியும் ராகு வந்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே வந்து ராகு வந்து சில ஆல்டர்னேட்டிவ் வேலை எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. அதை பார்க்கும்போது செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. வந்து அவங்க கூட இருக்க அவனையே வந்து ஏன் வித்தியாசமாக இருக்குது ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டுட்ருக்காங்க. சார் வந்து நிறைய விஷயங்கள் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னோடனே ராகு இதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா அபியோட அவ்வளோ பெரிய ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக ராகுவோட ஆஃபீஸ் ரூமில் ஒட்டுறாங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த ஃபோட்டோ எதுக்காக இங்கே வந்தது, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ராகு சார் தான் ஒட்ட சொன்னார். ராகு என்ன ராகு இதில் அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு நம்ம கம்பெனி பண்ண ஆடு, இந்த ஆடு எவ்வளோ சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சது, இது உண்மையிலே ராசியான ஆடு, அதனால தான் அபியோட ஃபோட்டோவை இங்கே நான் ஒட்ட சொன்னேன். இது எவ்வளோ பெரிய விஷயம், உண்மையிலேயே எனக்கு இது சந்தோஷத்தை தான் கொடுக்குது. அபியோட ஃபோட்டோ இங்கே இருந்துச்சுன்னா இன்னும் சந்தோஷமாக என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றாரு. அதை கேட்டு அபி ஒன்றும் புரியாமல் அப்படியே யோசிக்கிறாங்க. லாவண்யாவுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. உண்மையிலேயே வந்து உங்களுக்கு இந்த ஃபோட்டோ இருக்குது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. ஆமாம் ஓகே, அதனால தான் ஒட்ட சொன்னேன். இல்லைங்க, நீங்கள் ஒரு வாட்டி இந்த ஃபோட்டோவெல்லாம் கிழிச்சு போட்டிங்களே ஞாபகம் இருக்கா? அது உன் மேலே இந்த கோவத்தில் பண்ணேன், இப்போ என் மேலே கோவம் இல்லையா? உன் மேலே எனக்கு அப்படி சொல்ல வராரு. இப்போ வேணாம் கரெக்டாக நம்ம 14th அன்றைக்கி தான் நம்ம சொல்லணும். February 14 சொன்னது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு காதலர் தினத்து அன்றைக்கே நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வந்து கோவம்லாம் வந்து அதை பற்றியெல்லாம் எதுக்கு பேசிட்டு இங்கே பாரு அபி, எனக்கு இது பாசிட்டிவாக தோணுது அதனால் வச்சுருக்கேன். ஏன் அபி நான் ஃபோட்டோ வைக்கக்கூடாது அப்படின்னு வைக்கலாம், ஆனால் உங்களுக்கு பிடிக்காது ராகவ், அதனால தான் நான் யோசித்தேன் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து எனக்கு பிடிக்காதுன்னு யார் சொன்னது, என்னோடய ஆடு எல்லாமே எனக்கு பிடிக்கும், அதுவும் இந்த ஆடு எனக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை ரசித்து பார்த்துட்ருக்காரு. ஒன்றும் புரியாமல் அப்படி யோசிக்கிறாங்க. என்ன இவர் டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க. லாவண்யா கொஞ்சம் வெறுப்பேற்றி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெளியே போகிறாங்க. என்ன லாவண்யா மேடம், நீங்கள் சொன்னது எதுவுமே நடக்கல போட்டிருக்கே, வந்து ராகு வந்து என் ஃபோட்டோவை தான் அவ்வளோ பெருசாக வச்சுருக்காரு, அவருக்கு பொண்டாட்டியை எப்போவுமே பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது, அதனால தான் வச்சுருக்காரு, உங்களுக்கு அது கூட தெரியலையா? இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் நேரம் தான் ஆஃபீஸில் இருப்பேன், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவேன், ஒரு டைமில் நான் வீட்டில் இருப்பேன், அவர் ஆஃபீஸில் இருப்பார், அப்போ ஆஃபீஸில் இருக்கும்போது மட்டும் நான் இல்லாமல் கூட இருப்பேன்ல, அப்போ கூட இல்லாமல் இருந்தால் எப்படி, அதனால தான் கூடவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவர் எப்போவுமே கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தான் ஃபோட்டோ வச்சுருக்காரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே, நாங்கள் 2 பேரும் எப்படிலாம் சந்தோஷமாக இருக்கோம்னு சொல்லிட்டு, இனிமேட்டாவது கொஞ்சம் எங்களை விட்டுட்டு மூவ் ஆன் பண்ணி உங்கள் வேலையும் உங்கள் லைஃப்பையும் பாருங்கள் அப்படின்றவங்க. அது கேட்டு அவனே செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க.